கோவில் ராஜகோபுரத்தை தினமும் கருடன் சுற்றி வரும் நிகழ்வு நடக்கும் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில்ல 32 கிலோல தங்கத்தால விமான மேற்கூரை அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வர பிப்ரவரி 6ஆம் தேதி விமரிசையா நடக்க இருக்கு. இந்த திருக்கோவில் பெருமாளை பிரமோஷன் பெருமாள்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு முறை இந்த கோவில்ல வந்து தரிசனம் செஞ்சா கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும்னு மக்களால நம்பப்படுது. இந்த கோவில் உற்சவர் சிலை தேவேந்திரனால தேவலோகத்துல பூஜிக்கப்பட்டு வழங்கப்பட்ட தூய்மையான வெள்ளி விக்கிரகம்னு சொல்லப்படுது. 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்றான இந்த கோவில்ல ராஜகோபுரத்தை விட அஷ்டாங்க விமானம் ரொம்பவும் உயர்ந்து கம்பீரமா காட்சியளிக்கும். 8 எழுத்து மந்திரத்தோட வடிவில் அமைக்கப்பட்ட இந்த விமானத்துல பெருமாள் 4 நிலைகள்ல காட்சி தர்றார். கீழ்த்தலமான பூலோகத்துல நர்த்தன கிருஷ்ணரும், முதல் தலத்துல சௌமியநாராயண பெருமாள் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருப்பார்கடல் கோலத்திலையும், 2ஆம் தலத்துல உபேந்திர நாராயணர் நின்ற கோலமாக தேவலோகத்துல இருக்கிற மாதிரியும், 3ஆம் தலத்துல பரமபதநாதர் அமர்ந்த கோலத்துல வைகுண்ட கோலத்திலையும் ஒரே இடத்துல பெருமாளோட 4 கோலங்களை தரிசிக்கிறது கோடி புண்ணியம் தரும்னு சொல்லப்படுது. வைணவ ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜர் 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற ரகசிய மந்திரத்தை இங்கதான் தனது குரு கிட்ட பெற்ற தலமா சொல்லப்படுது. இந்த மந்திரத்தை கேட்கும் அனைவரும் முக்தி பெறட்டும்ங்கிற பரந்த உள்ளத்தோடு ராமானுஜர் இந்த கோவில் கோபுரத்தின் மீது ஏறி நின்று மக்கள் எல்லாருக்கும் உபதேசித்ததா சொல்லப்பட்ட ஸ்தலம். அதனாலேயே கோவில் கோபுரத்தின் மேல ராமானுஜரோட உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே இருந்ததா ராமாயணம் மகாபாரத காலத்து வரலாற்று குறிப்புகள் கூட சொல்லுது. மாசி மாதம் நடக்கிற தெப்பத் திருவிழாவில 15 லட்சம் பக்தர்களுக்கும் மேல கூடுறது ரொம்பவே பிரபலம். பக்தர்கள் தங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற விளக்கு ஏற்றி வழிபடுவாங்களாம். அந்த விளக்க வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில வச்சா செல்வம் பெருகும், நினைச்ச காரியம் கைகூடுங்கிறது நம்பிக்கை. அதுக்கப்புறம் மறுபடியும் விளக்க கோவில்ல ஒப்படைக்கிறதும் ஐதீகம். சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் ராணி மதுராந்தகி நாச்சியார் ஆளுகைக்கு உட்பட்ட இந்த திருக்கோஷ்டியூர் ஸ்தலத்துல ராணியோட தலைமையிலும் கௌரவ தலைவர் செந்தில் தொண்டைமான் முன்னிலையிலும் கும்பாபிஷேக விழா 6ஆம் தேதி ரொம்பவே விமரிசையா நடக்க இருக்கு. வாழ்க்கையில ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய தலம் திருக்கோஷ்டியூர்.